நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் புக்கில் சாப்டர் 2 பேஜ் நம்பர் 2.81 டெண்டர் அண்ட் கோட்டேஷனில் 60th சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? த ஃபாலோயிங் டேட்டா ரிலேட்டிங் டு அ ஃபேக்ட்ரி ஃபார் த இயர் 2009 ஆர் அவைலபிள். மெட்டீரியல் கன்சியூம், டைரக்ட் வேஜஸ், ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் தி அபவ் டேட்டா ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் ஆஃப் அ ஜாப் டு பி டன் இன் January 2010. மெட்டீரியல் ரெக்வயர்ட், வேஜஸ் ஃபார் ஜாப். What price will be quoted for job if a profit at 20% on selling price is required? நார்மலாக நம்ம போடுற மாதிரி காஸ்ட் ஷீட் போடுங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ப்ரைம் காஸ்ட் போடுறதுக்கு என்ன தேவை? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ் தேவை. 2 lakh 1,50,000 இருக்குது. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லை. ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 2 lakh 1,50,000 ரெடி ஆட் பண்ணிங்கன்னா 3,50,000 நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட். அடுத்து என்னது? ஒர்க் இல்லைன்னா ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் இருக்குது பாருங்கள். ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் டேரெக்டாக 90,000 கொடுத்துட்டாங்களா? 90,000 போட்டுக்கோங்க. ப்ரைம் காஸ்ட்டையும் இந்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வரத ஒர்க் காஸ்ட் 4,40,000. அடுத்த ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்மந்தப்பட்டது எதாவது இருக்கா? இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 88,000. அட்மினிஸ்ட்ரேட்டிவில் 88,000. ஒர்க் காஸ்ட்டையும் இதையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ இதோட முடிச்சுட்டு அடுத்து டெண்டர் அண்ட் கொட்டேஷன் போடணும். போன சம்மில் சொல்லி கொடுத்துருப்பேன், அதே மாதிரி தான். என்ன பண்ணணும்? நார்மலாக இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கோட் இங்கே பாருங்கள். பேஸ்ட் ஆன் த அபவ் டேட்டா ஃபைண்ட் அவுட் தி காஸ்ட் for job to be done in இது இங்கே பாருங்கள். இது நம்மளுக்கு செகண்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா? இதை வச்சு தான் நம்ம வந்து காஸ்ட் ஷீட் டெண்டர் அண்ட் கொட்டேஷன் போடுவோம். இதுதான் நம்மளுக்கு டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. 20,000 15,000 போட்டுட்டு ப்ரைம் காஸ்ட் வந்து 35,000. அடுத்து என்ன சொன்னேன்? இங்கே ஃபேக்ட்ரி காஸ்ட் போடுறோமா? ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் என்ன ஒரு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் டிவைடட் பை டைரக்ட் வேஜஸ் இன்ட்டு 100 வந்து ஃபார்முலா. ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் என்னது? நம்ம என்ன போட்டிருக்கோம்? 90,000. இந்த டோட்டலாக வரதை பார்க்கக்கூடாது. இதுக்கு நேராக என்ன இருக்குது? அந்த அமௌண்ட்டை தான் பார்க்கணும். 90,000 டிவைடட் பை டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ? 1,50,000 இன்ட்டு 100 60% வருது. ஓகேங்களா? இங்கே டைரக்ட் வேஜஸ் அடியில் இருக்கா? இந்த இதில் டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ? 15,000. அந்த 15,000க்கு 60% கால்குலேட் பண்ணால் 9,000 வரும். ஓகேங்களா? இது ரெண்டையும் நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ணிப்பீங்க. ஆட் பண்ணிங்கன்னா 44,000 வந்து ஒர்க் காஸ்ட். அடுத்து என்னது? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் ஆஃபீஸ் ஓவர் ஹெட். மேலே என்ன வரும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்மந்தப்பட்டது வரும். டிவைடட் பை ஒர்க் காஸ்ட் இன்ட்டு 100 ஃபார்முலா. ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த இது கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்களா? என்னது? 88,000 டிவைடட் பை 4,40,000 வந்து என்னது? ஒர்க் காஸ்ட் ஃபார்முலா. அது 4,40,000 இன்ட்டு 100னா நம்மளுக்கு 20% வருது. கீழே இருக்கிறது என்னது? ஒர்க் காஸ்ட். அப்போ இந்த சம்மில் எடுத்துக்கணும். 44,000 ஒர்க் காஸ்ட்டில் 20% எவ்வளோ? 8,800. ஓகேங்களா? வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இது வந்து இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதோட ப்ளஸ் ப்ராஃபிட் சேல்ஸ். ப்ராஃபிட் எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? வந்த அமௌண்ட்டில் 20%. நான் முன்னாடி சம்மில் சொல்லியிருக்கேன். 20னா 100 - 20. ஏன்னா செல்லிங் 100% செல்லிங்கில் 20% தான் ப்ராஃபிட். அப்போ மீதி எவ்வளோ? 80 அப்படின்னு வரும். அப்போ 20 × 80 டிவைடட் பை 80 எவ்வளோ வருது? 13,200. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 66,000 சேல்ஸ் நம்ம விற்றுருக்க அமௌண்ட். ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.